அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. அதனால தான் இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டுருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் அருள் பாலிக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆலயம்தான் திருச்செந்தூர் திருக்கோவில். முருகனுக்கு அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். உங்கள் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி பலரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இன்னும் தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு தான் இந்த பதிவில் பகிர்ந்துக்க போகிறோம். தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அவை 6 படை வீடுகளாக திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லுவோம். இந்த 6 படை வீடுகளில் 5 மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டுங்க கடற்கரையில் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கு தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் பார்த்திங்கன்னா அவதார நோக்கமே நிறைவு பெற்ற தலமாக இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே சிறப்புங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை எப்போதுமே அதிகமாக இருக்கும். படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடுன்னு சொல்லுவாங்க. அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தாங்க இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலாம். சூரபத்மன் என்ற அசுரனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று தன் வைரவேல் கொண்டு வதை செய்த தினம்தான் கந்த சஷ்டி விழா. சூரசம்ஹாரமாக வெகு விமர்சையாக வருடந்தோறும் கொண்டாடுவோம். சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்கு கோயில் கொண்ட முருகப்பெருமானுக்கு ஜெயந்திநாதர்னு விളിக்கப்பட்டதாகவோ அதுவே பின்னால மருவி செந்தில் நாதர்னு மறுவதாக சொல்றாங்க. அதே போல இந்த ஊரும் திரு ஜெயந்திபுரத்தில் இருந்து திருச்செந்தூர் மாறியதாக சொல்றாங்க. மேலும் இந்த ஒரு கோவிலுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான கோவிலுங்க. இங்கு ராஜகோபுரங்கள் 9 அடுக்குகளை கொண்டிருக்கு. 150 அடி உயரமுடையதாக இருக்கு. மேலும் கோவிலில் முருகனின் இடது கையில் தாமரை மலரும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சியளிப்பார். முருகன் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக சொல்லக்கூடிய லிங்கம் இருக்கு. இதற்கு முதல்ல பூஜை செய்த பின் தாங்க முருகப்பெருமானுக்கு பூஜையும் செய்யப்படுது. மேலும் சூரனை வதைத்த முருகன் 4 கைகளோடு சிவபூஜை செய்து ஜடாமுடியோடு தவக்கோலத்தில் இருப்பார். அவரின் தவத்தை கலைக்கக்கூடாதுன்னு என்பதற்காக அவருக்குன்னு தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இங்கு அருள் பாலிக்கிறாரு. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண் தெய்வானையை திருமணம் செய்ததற்காக போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை தணிப்பதற்காகவும் இங்கு முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுவாங்க. மேலும் திருச்செந்தூர் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு மற்றொரு காரணமே இருக்கு. சில முனிவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டுன்னு கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தியிருக்காங்க. அந்த யாகத்தின் பயனாக தான் முருகப்பெருமான் தோன்றியதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆலயம் எப்போது திறக்கும்னா காலை 5 மணிக்கு முதல் இரவு 9 மணி வரையுமே கோவில் நடை திறந்திருக்கும். திருச்செந்தூர் கோவிலில் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா 9 கால பூஜைகள் நடத்தப்படுது. தினந்தோறும் மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பின்னாடி ஒரு பாத்திரத்தில் பாலும் அன்னமும் எடுத்துக்கொண்டு மேலதானத்தோடு சென்று கடலை கரைக்கிறாங்க. இதற்கு கங்கை பூஜைன்னு பேருங்க. மேலும் இந்த கோவிலில் மட்டும்தாங்க தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் நம்ம எப்படி புத்தாடை அணிந்து மகிழ்வோமோ அதே போல் இந்திரன் மகனான தெய்வானையே முருகன் மனைமுடிந்ததன் காரணமாக இங்கு இந்திரன் புத்தாடை எடுத்து வருவதாக சொல்லப்படுதுங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், ஆவணி திருவிழா, கந்த சஷ்டி விழா 7 நாட்கள், சூரசம்ஹாரமும் மாச திருவிழா 12 நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படுது. மேலும் வைகாசி விசாகத்தின் போது கடுமையான நோன்பு வைத்து கொண்டு காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து வழிபடுறாங்க. தங்க தேர் ஊர்வலமும் சந்தன காப்பு அபிஷேகம் செய்தும் வழிபடுவாங்க.
மேலும் பக்தியோடு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்களுடைய மனக்கவலைகளிலிருந்து விடுபட முடியும்னு மக்களின் நம்பிக்கையாக இருக்குதுங்க. கந்த சஷ்டி விரதம் இருப்பதால திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கியமும், குழந்தை இல்லாதவங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமியின் கிருபையால் குழந்தை பேரும் கிடைப்பதாக சொல்கிறாங்க. மேலும் இங்கு இருக்கக்கூடிய 4 கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குதுங்க. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் பார்த்தீங்கன்னா தனது கோபத்தை தணிக்க தனது வேளால வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் 4 கிணற்றில் இருப்பதாக சொல்கிறாங்க. சூரபத்மனுடனான போரில் போது திருச்செந்தூர் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் பார்த்தீங்கன்னா தனது வேளால இந்த கிணற்றை உருவாக்கினார்னு சொல்லுவாங்க. மேலும் கடல் பரப்பை விட கீழே இருக்கக்கூடிய இந்த 4 கிணற்றில் ஊறக்கூடிய நீரும் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு ஓர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையோடு உருவெடுக்குதுங்க. இந்த ஆலயத்தில் சென்றால் எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கணும். முருகன் அனுமதித்தால் மட்டுமே திருச்செந்தூர் செல்ல வாய்ப்பு உண்டுங்க. வீட்டில் இருந்து புறப்படுவதற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி முதல்ல குலதெய்வத்தை வணங்கிடுங்க. பிறகு முருகனிடம் நீயே துணை, உன்னை நம்பி வருகிறேன்னு உங்கள் வேண்டுதலை சொல்லி மனதார வழிபடுங்க. பிறகு இங்கு கடல் மட்டத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய சிறு குன்றின் மேலே கடலை பார்த்துவாறு சுவாமி வீற்றிருப்பார். பிறகு பிணியை போக்கி தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் தாங்க இந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். அதனால் படைத்தல், காத்தல், அழித்தல்னு 3 மும்மூர்த்திகளின் வடிவில் தொழில்களையும் செய்பவராக திருச்செந்தூர் மட்டுமே முருகன் அருள்பாலிக்கிறாரு. முதல்ல கடலை குளிச்சு தான் 4 கிணற்றில் நீராட வேண்டும். பிறகு 4 கிணற்றில் நீராடிய பிறகு எந்த நீரிலும் குளிக்கக்கூடாது. முருகப்பெருமானே வேளால் உருவாக்கிய தீர்த்தம் 4 கிணறுங்க. இதே கந்த புஷ்கரின்னு சொல்லுவாங்க. பிறகு ஈர உடைகளை மட்டும் மாற்றிக்கொண்டு ஈர உடைகளோடு கோவிலுக்குள்ளே போகாதீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வழியில் இருக்கக்கூடிய துண்டிகை விநாயகருக்கு தலையை சுற்றி ஒரு சிதறுக்காய் உடைத்து விட்டு வழிபடுங்க. பிறகு இங்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் நேரடியாக முருகனை சென்றடையுமா. 4 கிணற்று அருகே திருச்செந்தூர் கோவிலை புனரமைத்த மூவர் சுவாமிகள் சமாதிகள் சொல்லக்கூடிய மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமிகளை வழிபடுங்க. பிறகுதான் கோவிலுக்குள்ளே சென்று மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரையும் கிழக்கு நோக்கியும் சண்முகரையும் தெற்கு நோக்கி இருப்பார், அவர்களை வழிபடலாம். பிறகு முருகனின் நாமங்களை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே கண்ணார பார்த்து வணங்குங்க. இங்கு கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா பலவிதமான நோய்கள், செய்வினை தோஷங்கள் நீங்கும். அதே போல் முருகன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய முருகன் கைகளாலே பிரதிஷ்டை செய்த பஞ்ச லிங்கங்களை வழிபடுங்க. பிறகு குரு சன்னதிக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டுங்க. முடிந்தால் 2 நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடலாம். தொழிலே ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாகும். வருமானத்திலும் பிறகும் ஜாதகத்தில் குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அனைத்தும் சரியாகிடுங்க. அதே போல் கோவிலில் உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை, சண்டிகேஸ்வரர், நடராஜர், சனி பகவான், பைரவரை வழிபடுங்க. பாலசுப்பிரமணியரையும் மயூரநாதரும் சம்ஹாரமூர்த்தியும் சகஸ்ரலிங்கமாய் இருக்கக்கூடிய சிவபெருமானியும் தவறாமல் தரிசனம் செய்துட்டு வாங்க. பிறகு பெருமாள் சன்னதி, அங்கு மலையை குடைந்து வீற்றிருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளை வழிபடுவது ரொம்ப முக்கியங்க. வீட்டிலிருந்தே நீங்கள் புறப்படும் போதே ₹1 நாணயம் மற்றும் வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி எடுத்துட்டு வாங்க. கோவிலில் கொடிமரத்தில் ₹1 நாணயத்தை வைத்து உங்கள் வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கோங்க. அந்த நாணயத்தை முடிச்சு வச்சுடுங்க. வேண்டுதல் நிறைவேறி நாணயத்தை முருகனிடம் 1க்கு 10 திரும்ப காணிக்கையாக செலுத்திடுங்க. கொடிமர கல்யாண விநாயகரை வணங்கி வழிபாட்டை பிறகு நிறைவு செய்துக்கோங்க. பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். அதே போல் கடற்கரையில் வள்ளி குகைக்கு அருகே இருக்கக்கூடிய சந்தன மலை மீது தொட்டில் கட்டி வணங்கினீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல் முருகனுக்கு இந்த நாளில் சிறிதளவாவது பூக்கள் வாங்கி செல்லுங்க. குறைந்தது திருச்செந்தூர் சென்றீங்கன்னா 8 மணி நேரம் இல்லைன்னா 12 மணி நேரம் அங்கேயே இருக்குமாறு பார்த்துக்கோங்க. பெண்கள் இந்த நாளில் பாரம்பரிய உடை அணிந்தோ, ஆண்கள் மேல் சட்டையின்றி துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு கோவிலுக்குள்ளே செல்லணும். கோவிலில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். முருகனுடைய மூல மந்திரம் சொல்லலாம். முடிந்தால் இரவு தங்கி பள்ளியறை பூஜையை பார்த்தா வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் நடக்கும்.
திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய இறங்கி சென்று தரிசனம் முடிந்து விட்டு ஏறி வரணும். இதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி திருச்செந்தூர் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.